ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அனிமே கொஞ்சம் குழப்புற மாதிரியே போனாலுமே கதை சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 3. நல்ல வேலை நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், ஒழுங்கா என் இன்சிக்னியாவை கூட அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், என்ன இவ இருட்டுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்துட்டா, உண்மையிலேயே அப்போ நான் தான் இவ வர்றதை ஸ்லோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்துட்டு அவளோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி ஒழுங்கு மரியாதையாக திருப்பி கூட நீ இங்கேருந்து எங்கேயோ தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்கிறா. இவா மேஜிக் பவரை பார்த்ததுமே அந்த ஃபெல்ட் பொண்ணு, ஹே உன்னை பற்றி தானே ஊரில் எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த ஆள் வந்துட்டு நீ ஒரு எல்ஃப் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலி நான் ஒரு ஹாஃப் எல்ஃப் தான், அதெல்லாம் இருக்கட்டும் ஒழுங்கா என் இன்சிக்னியாவை கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஓனர் கிட்ட கொடுக்கன்னு சொல்லி ஓனரையே கூட்டிகிட்டு வந்துட்டல அப்படின்னு அந்த ஃபெல்ட் பொண்ணு நம்ம ஹீரோ சுபாருவை திட்டிட்டு இருக்கா. அப்போ அவன் ஹீரோயினை பார்க்கும்போது அந்த பேட்ச் அவகிட்ட இருக்கு. ஸோ நான் இல்லைனாலும் நடக்க வேண்டிய எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி ஓகே உனக்கு வேறு வழி இல்லை, நீ அவகிட்ட கொடுக்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ அவங்க டீம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும், அவன் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் பின்னாடி அவள் அட்டாக் பண்ண வரவும் டக்குன்னு நம்ம ஹீரோ ஷீல்டு போட்டு அவளை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே அந்த பூனை வந்து ஷீல்டு போட்டு காப்பாற்றிட்டு கரெக்டான டைமிங்கில் என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லுது. ஹோ ஒரு ஸ்பிரிட் உன் கூட இருக்கா, சரி ஓகே இந்த ரூமில் இருக்கிற எல்லாரையும் நான் கொன்ற வேண்டிதான், எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, உங்களில் யாருமே உயிரோட வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்சா சொல்லவும், ஹே ஒரு சின்ன பொண்ணை கொள்ளணும்னு நினைக்கியா, அவள் சாதிக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா தெரியுமா, அது போக நீ கத்தி எடுத்துகிட்டு குத்துதியா அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் டைம் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் அவளை பேசி டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கிற டயத்தில் அந்த பூனை வந்துட்டு அதுக்கு தேவையான மானாவை அந்த இடத்துலேருந்து கிரியேட் பண்ணி இப்போ மேஜிக்கல் பவர்ஸை வச்சு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி தான் அவளை விடாதீங்கன்னு சொல்லி நம்ம சுபாரு சீர பண்ணிட்டு இருக்கா. அவள் என்னடானா இவங்க அட்டாக்லேருந்து அசால்ட்டாக வெளியே வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹே பரவாயில்ல நீ நல்லா தான் சண்டை போடுறா அப்படின்னு அந்த பூனை சொல்லவும், ஒரு ஸ்பிரிட் கிட்டே இருந்து பாராட்டு கிடைக்கிறது எனக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஐயோ இருட்டு போதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுதான். ஏன்னா அந்த பங்குங்கிற பூனையால் 5 மணிக்கு மேலே இந்த இடத்துல இருக்க முடியாது. அந்த பூனை அட்டாக் பண்ணி அந்த எல்சாவோட காலை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு இடத்துல மாட்ட வச்ச உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணி இப்போ அவளை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குற அந்த டைமிங்கில் எல்சா அதுலேருந்து தப்பிச்சிருதா. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக தோக்கடிக்க முடியும்னு நினச்சிங்களா அப்படின்னு அந்த எல்சா கேட்குறா. அந்த பூனை எனக்கு தூக்கமாக வருது, இதுக்கு மேலே நீ பார்த்துக்கோ, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நான் அந்த கான்ட்ராக்ட் படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை மறைஞ்சு போயிடுது. சரி ஓகே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் திரும்பவும் இறந்து போயிடுவாங்களோ, நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கா. நம்ம சும்மா உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகுதுன்னு அந்த ஆள் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். உடனே அந்த ஃபெல்ட்டுங்கிற பொண்ணு ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறா. நீ என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறா. எல்சா ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினை அடிக்கவும் நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு இடத்துல விழுந்துருதா. உடனே அந்த ஆள் வந்துட்டு இப்போ நம்ம எல்சா கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த எல்சா அந்த ஆள் கூடயும் சும்மா வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு கட்டத்தில் அவனை வெட்டலாம் அப்படின்னு போகும்போது ஃபெல்ட் வந்துட்டு தடுக்கிறான் அப்படிங்கிற பேரில் கத்தியை தூக்கி போடுதா. அப்படி இருந்துமே வந்துட்டு அந்த ஆள் மேலே கத்தி வெட்டிடுது. இப்போ எல்லாமே கையை மீறி போயிடுச்சு அப்படின்னோடனே பசாமல் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனால் அந்த சாகும்போது இருக்கிற வழி அதை என்னால் தாங்க முடியல, நான் சாகக்கூடாது, சரி ஓகே சாகிற வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அந்த பொண்ணை அவள் அட்டாக் பண்ண போவோம், நம்ம ஹீரோ போயிட்டு காப்பாற்றுறான். அதே நேரத்தில் ஹீரோயினும் எந்திரிச்சா அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதா. இங்கே பாரு ஃபெல்ட் நான் அவளை டைவர்ட் பண்ணுறேன், நீ எப்படியாச்சும் ஓடிற அப்படின்னு இவன் சொல்லவும், நான் ஓடி போக மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். இங்கே பாரு இருக்கிறதுலே நீ தான் சின்ன குழந்தை, நாங்கள் ஒன்றையை காப்பாற்றுறோம், நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த கட்டை எடுத்துகிட்டு போகிறான். எல்சா இவனை அட்டாக் பண்ணவே இவன் கட்டையை வச்சு தடுத்துட்டு ஃபெல்ட் இங்கேருந்து ஓடு அப்படின்னு சொல்கிறான். யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அவள் ஒரு கத்தியை தூக்கி அவள் மேலே வீசவும் நம்ம ஹீரோ ஒரு கட்டையை வச்சு மிதித்து அதை தடுத்து தான், ஹே நான் சும்மா வேறு லெவலில் தடுத்தல அப்படின்னு சொல்லி இவன் பேசிகிட்டு இருக்கான். உடனே அவள் இவனை அடிக்கிறா. அந்த பொண்ணு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுதா. நம்ம ஹீரோ இப்போ அடி வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணவும், போர் அடிக்குது, இதே அட்டாக்கே எவ்வளோ நேரம் தான் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த எல்சா நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கவும், அப்போ வந்துட்டு ஏதாச்சும் பெரிய பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ணால் நீயும் சேர்த்து இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொன்னோடனே, அப்போ அதை யூஸ் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லவோ, கவலைப்படாத நீ யாருன்னே எனக்கு தெரியலனாலும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு நம்ம ஹீரோயின் சொன்னோடனே அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுல்ல, சரி ஓகே எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு, இவளை கொண்டுட்டு இதுக்கு நான் ஒரு ஹாப்பி எண்டிங்கை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் அவள் மேஜிக் பவர்ஸை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட காலை அவள் பிடிச்சிட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போதும் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. உடனே அவள் நம்ம ஹீரோவோட காலை விட்டுருதா. பார்த்தா ரைன்ஹார்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. இந்த ஃபெல்ட் பொண்ணு ஓடி போகும்போது யாராச்சும் என்ன காப்பாற்றுக்கன்னு கத்திக்கிட்டே ஓடி போயிட்டுருக்கா. அப்போ ரைன்ஹார்ட் மேலே மோதி கீழே விழுறா. நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பொண்ணு தான் இப்போ இவனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. ரைன்ஹார்ட் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹே சுபாரு நான் சொன்ன மாதிரியே நம்ம மீட் பண்ணிட்டோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீ சரண்டர் ஆகிட்டேன்னா நான் ஒன்று விட்டுருதேன் அப்படின்னு சொல்லி ரைன்ஹார்ட் சொல்லவும், மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேன் ரைன்ஹார்ட் உன் கூட சண்டை போடுறதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவள் சொல்லவும்,
சண்டை போடுறதுல தான் உனக்கு விருப்பம்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ ரைன்ஹார்ட் வந்து சுபாரு நீ கொஞ்சம் அங்கே தள்ளி போய் நிற்க இல்லைன்னா உனக்கும் அடிப்படும் அப்படின்னு சொன்னோடனே அவகிட்ட பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்கங்கவும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த ஆளை காப்பாற்றுறதுக்காக ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கவும் நீ எதுக்காக இவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுற இவரும் தானே சேர்ந்து உன்னோட இன்சிக்னியாவை திருடினது அப்படிங்கவும் இவரை ஐயோ பாவம் அது போக நான் ஒன்றும் சும்மா ஹீலிங் பண்ணலை இவர்கிட்டேருந்து எனக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் கிடைக்கலன்னா கூட இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் காப்பாற்றினேன் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட திருட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அந்த ரைன்ஹார்டுக்கும் இவளுக்கோ வேறு லெவலில் ஃபைட் நடக்கு. நம்ம ரைன்ஹார்ட் அவளை அட்டாக் பண்ணுவோம் உன்னோட லெஜெண்டரி ஸ்பாடை யூஸ் பண்ண மாட்டியா நீ நினைக்கிற லெவலுக்கு நான் ஒன்று வீக் இல்லை அப்படின்னு அவள் சொல்லவோ நான் இதை டைம் வரும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் வேணா உன்னோட ஆசைக்காக இந்த சாதாரண ஸ்பாடை யூஸ் பண்ணுறான்னு அவன் எடுக்கிறான். உடனே இந்த எல்சா அவனை அட்டாக் பண்ண போகவும் அவன் அந்த சாதாரண பிளேடை வச்சு அவளோட பிளேடை 2 துண்டாக வெட்டியிருந்தான் இப்போ மேட்ச் சரண்டராக அப்படின்னு சொல்லவும் அவகிட்ட இன்னொரு ஸ்வாட் இருக்கும்னு நம்ம ஹீரோ கத்துறான். இவன் அசால்ட்டாக அதுலேருந்து எஸ்கேப் ஆகவும் அவன் என் கிட்ட இன்னொரு கத்தி இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்சா கேட்கவும் நான் தான் ஆல்ரெடி அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இப்போ அவள் ஃபாஸ்ட்டாக இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரைன்ஹார்டுக்கு நல்லாவே தெரியும் ஹீலிங் பண்ணும்போது மானா நிறைய தேவைப்படும்னு சொல்லிட்டு ரைன்ஹார்ட் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்கிற மொத்த மானாவையும் அவன் கிரியேட் பண்ணுவான். நான் ஹீலிங் பண்ணி முடிச்சோடனே அவனுக்கு ஒரு சிக்னல் கொடு அப்படின்னோடனே நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறான். சரி ஓகே என்னோட பவரை நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டல அப்படின்னு ரைன்ஹார்ட் சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கிற மானா அவ்வளோத்தையுமே அந்த ஸ்வாட் மூலியமாக உள்ளே இழுக்கிறான். அந்த இடமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அந்த பில்டிங்கே டோட்டலாக இடிஞ்சிருது. ஹே ரைன்ஹார்டு அவளை மான்ஸ்டர்னு சொல்லிட்டு நீங்கள் மான்ஸ்டர் மாதிரி இந்த மொத்த இடத்தையும் சுக்குனர் ஆக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் சாரி அப்படின்னு அந்த ரைன்ஹார்ட் சொல்லிட்டு அந்த ஸ்வாட் கிட்டையும் நீ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் கிட்டையும் அவன் சாரி கேட்குறான். உடனே நம்ம சுபாரு உனக்கு ஒன்றும் ஆகலையே நல்ல வேலை எனக்கும் எதுவும் ஆகலை என் கையே காலியெல்லாம் என் உடம்பு கூட தான் இருக்குது வயிற்றுலையும் எந்த கத்தி குத்தோ இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கவும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரைன்ஹார்ட் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் உன் ஃப்ரெண்டுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும் அவள் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு அவன் சொல்கிறான். அவள் மட்டும் ரைன்ஹார்டை கூட்டிகிட்டு வரலன்னா இந்நேரத்துக்கு நம்ம அவ்வளோதான் ஸோ அவளை நீ மன்னிச்சு விட்டு கொன்றாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் நான் எதுக்காக அவளை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஜாக்கிரதா அப்படின்னு ரைன்ஹார்ட் சொல்லுதான். சுபாரு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஒரு கட்டையை வச்சுட்டு தடுத்துட்டு நிற்கிறான். அவள் அதில் வெட்டவும் இவன் பறந்துட்டு போயிட்டு கீழே விழுறான். நீ என் வழியில் ரொம்பவே குறுக்கு வர உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக நான் ஒரு நாள் கொல்லாமல் விட மாட்டேன் அது வரைக்கும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்சா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருந்தா. உடனே நம்ம ஹீரோயின் போய்ட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையான்னு கேட்கவும் எனக்கு எதுவும் ஆகலை கடைசியில் இன்ட்ரோடக்ஷனுக்கான நேரம் என்னோட பேர் சுபாரு நாட்ஸுக்கி என்னோட ஹீரோயினான ஒன்று நான் என்னோட உயிரை பணையை வச்சு காப்பாற்றிருக்கேன் பதிலுக்கு நீ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் சரி ஓகே நீ என்ன ரிவார்டு கேட்டாலும் நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி தர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவோ சரி அப்படின்னா ஓகே எனக்கு ஒரே ஒரு ரிவார்டு தான் வேணும் அண்ட் அது என்னதுன்னா நீ உன்னோட பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் இவ்வளோ தானா பேர் தானா என்னோட பேர் எமிலியா மட்டும்தான் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுபாரோ அப்படின்னு அவள் சொல்லவும் இவ்வளவு வழிகளுக்கும் வேதனைக்கும் அப்புறமா எனக்கு ப்ரைஸாக கிடைக்கிறது இவளோட பேரும் அந்த சிரிப்பும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கொடுக்குறான். நல்ல வேளை அந்த கட்டை இருந்ததுனால நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லவும் ரைன்ஹார்ட் அந்த கட்டையை எடுத்து பார்த்தா அது 2 துண்டாக வெட்டியிருக்கு. அப்புறம் தான் பார்த்தா நம்ம சுபாரோட வயிற்றில் அந்த கத்தி வெட்டியிருக்கு. இப்போ அவன் அப்படியே மயங்கி கீழே விழுதான். அப்போ நம்ம ஹீரோயின் சுபாருன்னு கத்துறா. பயத்தில் கூட உன்னோட முகம் அழகாக தான் இருக்கு எம்லியா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா அப்படியே கண்ணை மூடுறான். அவ்வளோதான் திரும்பவும் ஆப்பிள் கிடையான்னு பார்த்தா நல்ல வேளை நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனை காப்பாற்றிட்டா. இவனை யாருனே தெரியாதுன்னு சொல்கிறான். ஆனால் இவன் உன்னை காப்பாற்றுறதுல ஏன் இவ்வளோ துடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரைன்ஹார்ட் கேட்கும்போது அதுதான் எனக்கும் தெரியல நான் இவனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. உங்களுக்கு தெரியாதுன்னா நான் என்னோட வீட்டுக்கு இவனை கூட்டிகிட்டு போகிறேன் ரைன்ஹார்ட் சொல்லவோ இல்லை நான் என்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு எமிலியா சொல்கிறா. அப்புறமா அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் கவலைப்படாதீங்க நான் அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் இன்றைக்கி ஆஃப் டியூட்டியில் தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒருத்தர் தான் உன்னோட சொந்தமான ஃபெல்ட் கிட்ட எமிலியா கேட்குவோம் ஆமாம் அப்படின்னு அவள் சொன்னோடனே எனக்கும் ஒரே ஒரு சொந்தம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவல் பூனியாக அவள் சொல்கிறா. நீங்கள் செஞ்ச ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்தாங்க உங்கள் இன்சிக்னியா யாரை திருடாதபடி பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு அவள் கொடுக்கவும் அதை பார்த்துட்டு நீ யார் உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரைன்ஹார்ட் கேட்குறான். என்னோட பேர் ஃபெல்ட் எனக்கு 15 வயசு ஆகுது எங்கள் அம்மா அப்பாலாம் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவள் சொல்லவும் மிஸ் எமிலியா என்னை மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை என்னால் காப்பாற்ற முடியாது இவளை நான் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும் இவள் இவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணியிருக்கா இதனால் இந்த ராஜ்யத்துக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா ஸோ என்னால் இவளை சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளை மயங்கடிச்சிட்டு நான் இவளை என்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இந்தாங்க இன்சிக்னியான்னு கொடுத்துட்டு சுபாரு அவங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான் அவனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த கதை என்னதான் குழப்பமாக இருந்தாலும் கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.